Hi friends, welcome to Colourful Aari. நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆரி ஒர்க்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆரி ஒர்க் வந்து வீட்டில் இருந்தே ஈஸியாக கற்றுக்கலாம். எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரி ஒர்க்கை வந்து நான் வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன். எந்த ஒரு டைரக்ட் கிளாஸ் போயோ இல்லை ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணியோ வந்து நான் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்க கிடையாது. வீட்டில் இருந்து மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி உங்களாலையும் கற்றுக்க முடியும். ஆரி ஒர்க்குக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பற்றி பார்க்கலாம். ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா 2 வகையான ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து 18 இன்ச்சஸ் ஸ்டாண்ட். கையில் வாங்குறப்ப இந்த மாதிரி ரிங் மட்டும் தனியாக கொடுப்பாங்க. இதனோட லெக்ஸ் வந்து தனியாக கொடுப்பாங்க, ஃபிட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் வாங்கி ஃபிட் பண்ணிக்கணும். இதனோட 4 சைடும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸில் வச்சு தான் அந்த லெக்ஸை வச்சு ஃபிட் பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி லெக்ஸ் வந்து தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணிக்கணும். இதனோட மேலே வந்து நட்டு இருக்கும். அந்த நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதனோட கீழ் வழியாக விட்டு ஹோல்ஸில் விட்டு மேலே வந்து நட்டு போட்டு டைட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா டைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நட்டையும் கழட்டிட்டு கீழ் வழியாக விட்டு நட்டு வந்து மேலே போடுற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி தான் இதையும் கீழ் வழியாக விட்டு மேலே நட் போட்டு ஃபிட் பண்ணிக்கணும். லாஸ்ட்டாக ஒன்று அதையும் ஃபிட் பண்ணிடலாம். நல்லா பார்த்துக்குங்க. கீழ் வழியாக விட்டு நட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கையில் டைட் பண்ணியிருக்கிறங்காட்டி கொஞ்சம் ஸ்டாண்ட் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டாண்ட் வந்து ஆடாமல் இருக்கும். அப்போ தான் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்டாண்ட் ஆடிட்டு இருந்தால் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியாது. ஸோ நல்லா கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வைக்கிற ஃப்ரேமை பற்றி பார்க்கலாம். ஃப்ரேமோட சைஸும் 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான். ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சைஸஸ் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது வந்து 2 சைஸஸ் தான், 16 and 18. 18 தான் வந்து என்ன கேட்டால் நான் பெட்டர்னு சொல்லுவேன். இதுதான் அந்த 18 இன்ச்சஸ் ஃப்ரேம். ஃப்ரேம் வந்து இப்படி தான் இருக்கும். 2 லேயரில் வந்து ஃப்ரேம் இருக்கும். ஒன்று வந்து பிளெயின் ஃப்ரேமாக இருக்கும். இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேமை டைட் பண்ணுற லூஸ் பண்ணுற லாக் இருக்கும். 18 இன்ச்சஸ் ஃப்ரேமை வாங்கிக்கிங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு பேக் நெக் ஃபுல்லாக வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். 16 இன்ச்சஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கலாம். பட் 2 டைம் வாங்குற மாதிரி இருக்க வேண்டாம். ஒரே டைமாக 18 இன்ச்சஸ் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து அந்த லாக். லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லூஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற லேயரை தனியாக எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பிளைன் ரிங் ஒன்று தனியாக இருக்குது, அந்த லாக்கோடு இருக்கிற ரிங் வந்து ஒன்று தனியாக இருக்குது. இதை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது 2ஐயும் சேர்த்து வச்சுட்டு ஃபிட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இந்த லாக் சைஸ் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மட்டும் வந்து நம்ம அந்த நாடா வந்து சுற்றி யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா அந்த நாடா வந்து சுற்றாதீங்க. நான் வந்து தெரியாமல் ஒன் டைம் ஃபுல்லாக நாடா சுற்றிட்டு அப்புறம் பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதை நீங்கள் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் இந்த வந்து லாக்கு செக் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ பெருசு இருக்குது, கரெக்டாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கங்க நாடாவை. நாடா வந்து உள்ளே இருக்கிற அந்த பிளெயின் ரிங்கில் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றணும். அது எப்படின்னு இப்போ நான் காட்டுறேன். இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் ரிங்கில் வந்து நாடா சுற்றிக்கணும். இது வந்து என்னோடய 16 இன்ச்சஸ் ஃப்ரேம். நான் ஃபஸ்ட்டு வந்து 16 இன்ச்சஸ் தான் வாங்கினேன், தெரியாமல் நான் வாங்கிட்டேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கரெக்டாக தான் இருந்தது. பட் ஒரு ப்ளவுஸ் போடுறப்ப தான் தெரிஞ்சது 18 இன்ச்சஸ் தான் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலேருந்தே கற்றுக்கிட்டங்காட்டி எனக்கு தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு 16 இன்ச்சஸ் வாங்கிட்டு 2வது 18 வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் அந்த தப்பு பண்ணாதீங்க. நீங்கள் வாங்கலே 18 இன்ச்சஸ் ஃப்ரேம் வந்து வாங்கிக்கிங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ அந்த ஃப்ரேமில் நாடாவை எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். ப்ளைன் ஃப்ரேமில் தான் சுற்றணும். சுடிதார் ஃபேண்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த நாடா தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து சுற்றிக்க போகிறோம். இந்த ரிங் மாதிரியே ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கலாம். நாடாவை சுற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. நாடாவோட ரோல் சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கு விழுகிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அது எப்படி சுற்றுறதுன்னு பார்க்கலாம். 18 இன்ச்சஸ் ஃப்ரேமில் சுற்றுறப்போ கொஞ்சம் பெரிய ரோல் வாங்கிக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுதான் அந்த நாடா, இதைத்தான் நம்ம வந்து சுற்ற போகிறோம். அந்த பிளெயின் ஃப்ரேமில் தான் வந்து சுற்றணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் க்ளூ வந்து நிறையாவே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக போடுறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து அந்த நாடாவை வச்சு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதை சுற்றி சுற்றி அப்படியே ரோல் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, இல்லைன்னா சிக்கு விழுந்துடும். மெதுவாக கீழே விட்டு மேல் வழியாக எடுக்கணும், மறுபடியும் கீழே விட்டு மேலே எடுக்கணும். இப்படியே தான் ஃபுல் ரிங்கையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கொஞ்சம் மெதுவாகவே வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. ஃபுல் ரிங்கையும் ரோல் பண்ணிவிட்டு கடைசியாக மறுபடியும் கொஞ்சம் க்ளூ போட்டுட்டு ஒட்டிட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது தேவை கிடையாது, ஸோ நான் மறுபடியும் நான் பிரிச்சிட்றேன். எயிட்டீன் இன்ச்சஸ் ஃப்ரேம் வந்து எனக்கு ஆல்ரெடி ஃபிட்டாக தான் இருக்குது. ஸோ நான் அதனால தான் நான் இப்போ நாடாவை கலட்டிட்டேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நாடா சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இது பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் லாக்கோட சைஸை பார்த்துட்டு நாடா சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் கிளாத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ளைன் ரிங் வந்து கீழே இருக்கணும், அது மேலே தான் வந்து நம்ம வந்து கிளாத்தை வந்து போட்டுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ப்ளைன் ரிங்கு தான் வந்து கீழே இருக்கணும், மேலே கிளாத் இருக்கணும். அந்த லாக் இருக்கிற ரிங் வந்து கிளாத்துக்கு மேலே இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. லாக் இருக்கிறத மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாவே வந்து ஃபிட் ஆயிரும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம், டைட்டாக இருக்குது. மெதுவாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஃபிட் பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணாதீங்க, ஆரம்பத்துலேயே லைட்டாக டைட் பண்ணுங்கள். லைட்டாக டைட் பண்ணிவிட்டு திருப்பிக்கிங்க ஃப்ரேமை. திருப்பிட்டு நீட்டாக கிளாத்தெல்லாம் எடுத்து விட்டுக்குங்க. எடுத்து விட்டுட்டு அந்த ப்ளைன் ஃப்ரேமை வந்து 2 விரலால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு கையால் வந்து மெதுவாக வந்து கிளாத்தை இழுத்து விடுங்க. ரொம்ப டைட்டாக வந்து கிளாத்தை இழுக்காதீங்க, கிளாத் வந்து டேமேஜ் ஆயிரும். ஸோ மெதுவாக சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாத்து வந்து இழுத்து விடுங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எங்கெங்கெல்லாம் கிளாத் வந்து சுருக்கமாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அங்கே வந்து கொஞ்சம் மெதுவாக கிளாத்தை இழுத்து விட்டுக்குங்க. இப்போவே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு கிளாத் இருந்ததுக்கும் இப்போ எவ்வளோ சுருக்கம் கம்மியாக இருக்குதுங்கிறது தெரியும். இதே மாதிரி சுருக்கம் இல்லாமல் கிளாத்தை வந்து இழுத்து விட்டுக்குங்க. மெதுவாக இழுங்க, கிளாத்தை திருப்பிக்கங்க. கிளாத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து இழுத்து விடணும். பட் இந்த மாதிரி இழுத்து விடையில் வந்து கேர்ஃபுல்லாக வந்து இழுக்கணும், இல்லைன்னா ஃப்ரேம் வந்து கலண்டு வந்துடும். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி மேலே வந்து ஃப்ரேமை திருப்பி கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் பொறுமையாக வந்து இழுத்து விடுங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இழுக்காதீங்க, ஃப்ரேம் கலண்டு வந்துடும். இப்போ நம்ம கிளாத் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே சுருக்கமாக இருக்குது, அதை மட்டும் எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக எடுத்து விட்டதுக்கப்புறமா
நம்ம வந்து ஒன் டைம் நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ கிளாத் வந்து நல்லா டைட் ஆயிருச்சு. அது எப்படி செக் பண்ணலான்னா, இப்படி தட்டி பார்த்தா டப் டப்புங்கிற ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். அப்போ வந்து கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரெடியான ஃப்ரேமை எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டாண்ட் வந்து நல்லா நட்டெல்லாம் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்தால் அவ்வளோ ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. இப்போ ஃப்ரேமை ஸ்டாண்டு மேலே வச்சு அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் வந்து ஃப்ரேமுக்கு வெளியில் இருக்கணும். அந்த ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்து துணி போயிடாமல் ஸ்டாண்டுக்கு வெளியில் இருக்கிற மாதிரி அந்த எக்ஸஸாக இருக்கிற துணியெல்லாம் வெளியில் எடுத்து விட்டுட்டு ஃபிட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்டாண்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கனாவே போதும், ஃப்ரேம் வந்து ஃபிட் ஆயிரும். நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்தால் தான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரேமில் இருந்து துணியை கழட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுருக்கு சுருக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரேமில் இருக்கிற துணி வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் ஸ்டாண்ட் இல்லாமல் ஜஸ்ட்டு ஃப்ரேமில் கூட ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி ஒர்க் பண்ணுறது வந்து பேக் பெயின் வரும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டில் ஒர்க் பண்ணுறதா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டிலிருந்தே ஆரி ஒர்க்கை வந்து கண்டிப்பாக நல்ல முறையில் கற்றுக்க முடியும். வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தான் வந்து ஆரி ஒர்க்கை வந்து கற்றுக்க முடியுங்கிறது கிடையாது. வேலைக்கு போகிறவங்களும் சரி, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே ஆரி ஒர்க்கு கற்றுக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். ஆரி ஒர்க்னால் ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, சுடிதார், குழந்தைங்க பட்டுப்பாவாடை சட்டை, ஃப்ராக் எல்லாத்துலேயும் ஆரி ஒர்க்கு போடலாம். இதுக்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக ஆரி ஒர்க்கை வந்து கற்றுக்கலாம். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்க வந்து ரெகுலராக கிளாஸ் போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை பார்த்து ஈஸியாக வந்து ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கலாம். ஸோ எல்லா லேடிஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.